தாமதமாக கிடைக்கும் நீதி அநீதி என்பதை மக்களுக்கு சொன்ன தோழர் வெங்கடேசன் படத்துக்கு பிறகு இசையமைக்கும் படம் இது. வல்லவன் வகுத்ததடா. சின்ன சிரிப்பின் ஓசையை அழகான இசையாக்கி கொடுத்த இசையமைப்பாளர் சகிஷ்ணா சேவியர் அவர்களை பேச அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், டிக்னிட்டரிஸ் தனஞ்சயன் சார், அப்புறம் சிவி குமார் சார், தங்கராஜ் சார், கேபிள் சங்கர் சார், அனைவருக்கும் வணக்கத்தை செலுத்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது, பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட ஒர்க்ஸில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஒரு 12 years பேக் சிவகுமார் சார் பண்ண சர்பமில் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கீபோர்ட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிள் சங்கர் சார் வந்து சவடாலுங்கிற ஒரு குறுந்திரைப்படம் ரிலீஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ அதிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் கனெக்ட் ஆகிறதுல மிக்க சந்தோஷம். ஸோ டைரக்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு பலியாடு நான் தான். இன்னும் நல்லா வச்சு செஞ்சுட்டார். இப்படி கிட்டத்தட்ட 4 வாட்டி எடிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் படத்தை. பட்டு சாங்குக்கு விஷுவல்ஸ் வரும்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் தேவை அப்படின்னு பண்ணியிருக்காரு. பட் இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. பிகாஸ் எனக்கு அடுத்தடுத்து அவரோட சர்க்கிள் மூலமாக சில வாய்ப்புகள் வர்றதுக்காக விநாயகத்துறை அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ படத்தில் 2 சாங்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே ஒரு 1.5 minutes அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும். ஸோ லிரிக் வீடியோ சரிகம லேபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. சில படத்தோட ட்ரெய்லர் வரும்போது நம்மளுக்கே தோணும் எப்போ இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு. அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் சமீபத்தில் வல்லவன் வகுத்ததடா ட்ரெய்லர். 4 பேரை நம்பக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து பணம் காசு கார் என்று பரபரக்கும் கதை. அந்த கதையை நம்மளே சேர்த்து அழைச்சிட்டு போகிற அவ்வளவு நுணுக்கமான எடிட்டர் அஜய் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தனஞ்சயன் சார், சிவி குமார் சார், தேங்க்யூ சார் எங்கள் படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய படமாக ஆக்குனதுக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நார்த்து சென்னை, சவுத்து சென்னை என்று தெருக்கள், வீதிகள், வங்கி என்று ஓட்டமான கதைக்களம். படத்துக்கு யதார்த்தமான ஒளிப்பதிவு கொடுத்த ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நல்லமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் விநாயக் துறை சொன்னாப்புல அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு படம் பண்ணோம்னு. அவங்க அப்பாவை மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் டீமையும் சேர்த்து ஏமாற்றிருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து கதை சொன்னாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சென்னை டு சிங்கப்பூர் முடிச்சுட்டு ஃபர்தர் அடுத்த படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து விநாயக் துறை சொல்கிறாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன படம்னா பண்ணிடலாண்ணா அப்படின்னு. பண்ணிக்கலாம்ப்பா ப்ரொடியூசர்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாமா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ட்டு அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் இல்லைண்ணா நான் ரெடி ஆகிட்டேண்ணா பண்ணலாண்ணா. ப்ரொடியூசர் யாருண்ணா? அண்ணா எல்லாம் ரெடியாக இருக்காங்க, நான் பண்ணிக்கலாண்ணா அப்படின்னா. சரி அப்படின்னா பட்ஜெட்லாம் சொல்கிறாப்புல, எல்லாம் தம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் வாங்கண்ணா என்ன நம்பி பண்ணலாண்ணா வாங்கண்ணா அப்படின்னாப்புல. ஸோ அங்கேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து கதை கேட்குறேன். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணலாம்ப்பா இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஆக்சுவலாக அது சொல்லலை கார்த்தி. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் என்னென்னா, மேக்கிங் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மேக்கிங்கில் விட அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணோம்ல, இந்த பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவோம்ல, ப்ரீ ப்ரொடக்ஷனில், அது வந்து உண்மையாலுமே ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க, யாருமே இல்லை. படத்தில் இருக்கங்க எத்தனை பேருமே உள்ளார இருந்து ஒரு ஹால் ஒன்று ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 days, ஒரு 15 நாள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து எல்லாரும் டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது, மேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னோடனே, ஆனால் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்கு படம் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஆரம்பித்தோம். ஒரே ஸ்கெடியூல் தான். நானும் இப்போ நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் சரி இதுவும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பணம் இல்லை, அந்த இது இல்லை, இதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்மால் பணம்னால எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரல. ஸோ அதுக்காக உண்மையாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் விநாயக் துறை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து உள்ளார ஆட் ஆகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கை கொடுக்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கிட்ட யாரும் நாங்கள் சம்பளம் பேசலை, அதுதான் உண்மை. நாங்கள் யாரும் பேசக்கூடிய நிலைமையிலும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது.
முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்ன, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பெரிய படங்களே வந்து ரிலீஸ்க்கு போராடும். பயங்கரமான போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்படி பண்ணிருக்கப்போ என்ன கார்த்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னு என்ன எனக்கு நடந்துட்டுருக்குன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறப்போ என்ன நடக்கும்னா, ஆனால் அங்கே போட்டு காமிச்சிருக்கோண்ணா அவங்க நல்லா இருக்குன்னு இருக்காங்க, இவங்க நல்லா இருக்குன்னு இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னா ஓடிடிக்கு ட்ரை பண்ணலாம் இப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து ஒரு 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 பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்தாப்புல கார்த்தி. ஆனால் நம்ம படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா நான் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தனஜன் சார், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல டாக் க்ரியேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர் சொன்ன வார்த்தைகளும் சரி, அவர் ஃபஸ்ட்டாக ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு படத்தை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அங்கேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போட்ட காசை எடுத்து கார்த்தி வந்து அவங்க அப்பா பாக்கெட்டில் வச்சுட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அன்பேவா. இவரை அணைத்து கொண்ட இல்லத்தரசிகள், கார்மேக மழையாக கண்கள் நனையும் பணியாக அற்புத நடிப்பை வழங்கிய ஸ்வாதிக் மீனாட்சி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் ஸ்வாதி. ஆக்டிங் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் அது பண்ண முடியல. வேறு ஒரு கோர்ஸ் படித்தேன். பட் இது எப்படியாவது நமக்கு இருக்கிற பேஷனுக்கு இந்த டேலண்ட் இருக்கா, அது வருமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு த்ரூவாக ஃபோட்டோ ஷூட்ஸ், மாடலிங், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. அப்படி கிடச்ச ஒரு வாய்ப்பு தான் வல்லவன் வகுத்ததடா. ஆப்வியஸ்லி இந்த பேஷன் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுற படத்துலேயே வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடச்சது வந்து ஐ எம் வெரி வெரி லக்கி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் விநாயக் ஃபார் தட். ஆடிஷன் போகும்போது அவர் நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. சார் சொன்ன மாதிரி ரிஹர்சல்ஸ் போகும்போது ஒரு இதுவும் வந்து எப்படி செய்யலாம் என்னென்னு டிஸ்கஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்போது சொல்லுவாங்க, இப்போ இன்றைக்கி பண்ணுறதுக்கும் ஒரு 4-5 நாள் கழித்து பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. அந்த மாதிரி இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐ எம் நியூபி டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லார்கிட்டையுமே எப்படி பண்ணலாம், நம்மளோட எமோஷன்ஸ் அந்த சீன்லாம் எப்படி பீப்புள்கிட்ட கன்வே பண்ணலாம், அதை எப்படி கொண்டு வரலான்றதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ராஜேஷ் சார் வந்து ஆக்டிங் கோச், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு, எப்படி செய்யணும் என்னன்ற மாதிரிலாம். எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் ப்ரொஃபஷ்னலி மட்டும் இல்லாமல் பர்ஸ்னலி என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த டீமில் இருந்து. ஸோ அந்தபடி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி பண்ணியிருக்கோம். சொல்லணுன்னா இது வந்து ஒரு பேபி மாதிரி. விநாயக் சாருக்கு வந்து இந்த படம் ஒரு பேபி மாதிரி. எப்படி அம்மா வந்து எல்லாம் நர்ச்சர் பண்ணி ஒரு குழந்தை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸ் அண்ட் நல்லபடியாக அவர் எதிர்பார்க்குற ரீச் இந்த படத்துக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமையும். அடுத்தடுத்து அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார். அவர் சொன்ன மாதிரி இப்போது இந்த இடத்துக்கு வந்து படம் வந்திருக்கிறதுக்கான காரணம் அவங்க. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் மீடியா அண்ட் ப்ரெஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை மக்கள்கிட்ட இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வல்லவன் வகுத்ததடா படத்தின் மொத்த கதாபாத்திரமும் தேர்ந்தெடுத்த நடிப்பு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த கதையை நகர்த்த முக்கிய காரணமானவர் இந்த கதாபாத்திரம். ஆக்டிங் ட்ரைனர் ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா முன்னால் வந்து ஒரு படம் வந்து அது ஒரு வேவ்ஸ் ஆகி அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. வெள்ளிக்கிழமையே ஒரு 3 ஓடிடியில் 3 படம் வரும்.
அடுத்து சனிக்கிழமை இன்னொரு 3 ஓடிடியில் 3 வந்துடும். அதனால் ரிவர்வ் ஆகிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இப்போ அதையும் மீறி இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. இவங்களும் வந்து அவங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். வல்லவன் வகுத்ததடா நான் ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன். நான் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 10 படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சாகவும் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி இண்டிபெண்ட் படங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு ஆக்டராக நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து ஒரு அனிமல் எனர்ஜி ஒர்க் பண்ணேன். இந்தியன் டூலையும் நான் ஒரு அனிமல் எனர்ஜி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் வேறு ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு அனிமல் எனர்ஜி நான் வந்து ஆக்டிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு விநாயகிட்ட கேட்குறப்ப அவன் வந்து ஆர்வமாக ஒத்துக்கிட்டான். ஏன்னா சென்னை டு சிங்கப்பூரில் நான் பண்ணுறப்ப வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறப்ப நான் ஷாட்டுக்கு வந்தாலே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் இஷ்டத்துக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த கேரக்டராக மாறி எதுவும் நடக்கும். டேரக்டர் சூப்பர்ன்ற தப்பு பண்ணுவேன். தப்பு பண்ணிட்டு நிப்பாட்டு அப்படியே கேரக்டராகவே பேசுவேன். இது நல்லா இருக்குது, இது அப்படியே ரிப்பீட் பண்ணி அடுத்த ஷாட்டில் அப்படின்றாங்க. இவங்க எதுக்கு அது டைலாக் எழுதணும். ஐயோ இந்த ஆள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒவ்வொன்று பேசிட்டு போகிறான். படத்தோட டியூரேஷனே கூடிருச்சு. ஸோ அந்த படத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஒரு ஆக்டருக்கு. ட்ரெயின்ட் ஆக்டர், நாடகங்கள்லாம் ட்ரைனிங் ஆகிட்டு வரவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வல்லவன் வகுத்ததால் ஒரு நல்ல நீதிமணின்னு ஒரு நல்ல பாத்திரம் அது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணோம். அதில் நிறைய அனிமல் எனர்ஜி, ஒரு அனிமலோட ஒரு எலிமெண்ட்டு, அப்புறம் இந்த கெட்டப்லேருந்து எல்லாமே நானும் விநாயக்கும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். படம் பாருங்கள். படம் பார்த்து பிடிச்சிருந்தா இந்த மாதிரி படங்கள் எல்லோரும் சொல்கிறது தான் உங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்துட்ருப்பீங்க. ஆனாலும் நாங்கள் சொல்கிற வழி எங்கள் கடமை. இந்த படம் பாருங்கள். படம் பிடிச்சிருந்தா இதை பற்றி கொஞ்சம் நல்லா எழுதுங்க. ஏன்னா அந்த 3 நாட்கள்ங்கிறது எல்லா படங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஏரியா. அது இந்த 3 நாளை கரெக்டாக கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த 3 நாளுக்கு புஷ் பண்ண வேண்டியது உங்களோட வேலைகள் தான் முக்கியமான வேலையாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். அதனால் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியாக எழுதிடுங்க. நன்றி. சார், அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பல படங்களில் இவரை பார்த்த முகம். வல்லவன் வகுத்ததடா படத்தில் பணம் என்ற 3 எழுத்தை நோக்கி ஓடிய பயணம் படத்தில் கதை நாயகின் தந்தையாக நடித்த அருள் ஜோதி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். இது வரைக்கும் ஒரு 56 படம் நடிச்சிருக்கேன். ஒரு படத்துலையும் ஒரு லுக்கில் இருப்பேன். இப்போ தனஞ்சயன் சார் படத்துலையும் நடிச்சிட்ருக்கேன். மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பான்லேயும் என்னோடய வணக்கம். இந்த படத்தில் நான் அந்த ஹீரோயினோட அப்பாவை பண்ணும்போது இதே லுக்லாம் வந்து ஒரு பயங்கர நோட்டோரியஸ் நெகட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை முடிச்ச கையோட தம்பி கூப்பிட்டாப்புல கார்த்தி வந்து பண்ணேன். இது என்னோட கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும். ரொம்ப நல்லவராக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்புல. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுவுற சீனில் நான் வேறு லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பராலாம் பண்ணேன். தம்பி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா 30 செகண்ட் டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னான், அண்ணா 32 ஆயிடுச்சுண்ணா. அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணிலேருந்து தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும், நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக் இன்னும் டியர் ஹேஸ் டு கம் டவுன். என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி ஹி ஓன்ட் காம்ப்ரமைஸ். படம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்தி தம்பிக்கு ரொம்ப நன்றி. சிவிகுமார் சார், உங்கள் ஆஃபீஸ் நிறைய முறை வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது. கேபிள் சங்கர் சார், எங்கே போனாலுமே யாராவது ஒரு படம் ரிலீஸ், ஏதாவது பசங்க கதை தேடுறாங்க போகிறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு அம்புக்குறி காமிச்சு அங்கே போய் பாரு அப்படின்ட்டுவேன். சார், எங்கேயோ சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சினிமாவுக்கு அப்கமிங் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 15 பேர்கிட்ட அனுப்பியிருப்பேன். உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றி சார். படத்தை நிச்சயமாக தேட்டரில் வரும்போது நிறைய நீங்கள் ப்ரமோட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கான ஒர்த் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இயற்கை எப்போதாவது உச்சந்தலை முத்தமிட உயரம் என தெரியும். சிறு பொறி, அந்த சிறு பொறியை பெரும் கோளாக்கி வெற்றி அடையாளமாக்கி வெளி உலகத்திற்கு காட்டுபவர் தனஞ்சயன் என்ற மாமனிதர். களம் புதிது, கலைஞர்கள் புதிது, கதை புதிது. ஆனாலும் ஏதோ ஒன்று இவரை ஈர்த்தது. நம்பிக்கை எனும் ஒற்றை பூத்துவி வல்லவன் வகுத்ததடா படத்தை வெளியிட உள்ள திரு தனஞ்சயன் ஸ்டுடியோ கிரீன் அவர்கள், சிஇஓ அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா மேடம். அண்ட் அனைவருக்கும், இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். மதிய நேரத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு கால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம், அது பிறகு ஒரு டிஸ்டர்பான டைமில், பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
வல்லவன் வகுத்ததடா நாங்கள் வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமாக என்னென்னா டிஜிட்டலில் படங்களை கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அமேசான் ப்ரைம், ஆஹா அப்படின்னு பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர் இல்லைனா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எம்ஜி மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமாக சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து நிறைய பார்த்திங்கன்னா இறுதி பக்கம், கயமை கடக்க எல்லாமே சிறு சிறு பட்ஜெட் படங்கள். எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பண்ணிச்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி. அது பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் போனீங்கன்னா 3 படம் டாப்பில் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். மறக்குமா நெஞ்சம், மதிமாறன், எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால் வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு விவியோ லிங்க் அனுப்புவாங்க, இல்லைனா திரையரங்கில் போட்டு காமிப்பாங்க. நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவு தகுதின்னா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமாக தான் எல்லா படம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தகுதியான படம் ஓடிடிலையாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் ஒரு 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி ஈர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பி தான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிகிட்ருக்கேன் பிளாட்ஃபார்முக்கெல்லாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேபிள் சங்கர் சொன்னார், சார் ஒரு நொடின்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், படம் பார்க்க தான் ஏன் உட்காந்துருக்கேன், நான் வந்து எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்கும். ஸ்டுடியோ கிரீனில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போகுது, அதனுடைய ப்ரொமோஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து திரைப்படங்கள் பார்க்குறது. நான் வந்து அடுத்த பிறவி நின்றால் ஊடக நண்பர்களாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஊடகத்தில் தான் இருக்கணும், டெய்லி 3 படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களை மாதிரி. அந்த வாய்ப்பு கிடைச்சது, அது ரொம்ப சந்தோஷப்படுவேன், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அந்த படங்களை பற்றி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவேன், யோ ப்ரெஷ் ஷோவில் வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு. சார் கோச்சிப்பாங்க சார் மீடியாலாம், நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணுன்னா. ஸோ அதனால் டெய்லி சரி ஓகே, இப்போ விவியோ லிங்க் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை. ப்ரெஷ் ஷோவில் இல்லைனாலும் உடனே ப்ரொடியூசர் சொல்வார், சார் விவியோ லிங்க் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அதே டைம் நீங்களும் பார்த்துருங்க, கோச்சிக்காதீங்கன்னு. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போ தான் ஒரு நொடின்ற படத்தை வந்து கேபிள் சங்கர் சொல்லி இன்றைக்கி அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது. ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான படமாக இருக்கும், நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. அடுத்ததான் நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம். அவர் பார்ப்பார், சொல்லுவார், இது மாதிரி சார் அந்த மாதிரி, ஆனால் ஓகே சார் ஒன்றும் ஒர்க் அவுட்டில் ஆகலை சார் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார், சார் வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப புதுசாக இருந்தது, கான்செப்டே புதுசாக இருந்தது, உங்களுக்கு டைம் இருக்குமானார். ஐயோ டைமெல்லாம் இல்லைப்பா, அனுப்புப்பா, பார்த்துருவோம்ப்பா, இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நானும் என் மனைவி தான் பார்ப்போம், டெய்லி சாப்பாடு முடித்த உடனே உட்காந்துருவோம், ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு ரிவ்யூ நடக்கும், இது அடுத்த கட்டம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. எனக்கு என்னோடய மனைவின்றதோட என்னோடய பார்ட்னர் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நானும் 2 பேரும் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு இண்டிபெண்ட் படம். விநாயக் துரை அப்படின்ற பேர், அவர் பேர் கார்த்திக், ஆனால் விநாயக் துரைன்னு இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சுருக்காரு. கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு புதுமையான கான்செப்ட்டு, இண்டிபெண்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு எடுக்காமல் அது அழகாக குவாலிட்டியான படமாகவும், எல்லாமே மியூசிக்லேருந்து, சினிமாட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டிங்லேருந்து, பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள். அதுவும் பர்டிகுலராக ராஜேஷ், உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதம். ஒரு ட்ரெயினர் அப்படின்றது எனக்கு தெரியுது. ராஜேஷ் பிரமாதமாக கலக்கியிருப்பார். அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபஸ்ட்டு புரியவே இல்லை, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் கேட்டால் சொல்கிறாரு, ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு வந்து அந்த ஐனா குவாலிட்டி, அந்த ஐனான்ற அனிமலினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோடு தான் இவர் இருக்கார். அந்த குணாதிசயங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர். நான் எடுத்தோடனே கேட்டேன், எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், அதுவும் ஒரு சாப்டராக அவர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய வயசு இல்லை, 30 வயசுக்குள்ளே இவ்வளோ உலக அனுபவம் இருக்குமா, இவ்வளோ உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா. ஒரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு சாப்டர் பார்த்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில் வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோடு தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே
பல ஃபிலாசபிக்கலாக கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாரையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமாக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. அவர் அப்பாவை ஏமாற்றி பண்ணார் அப்படின்னு எனக்கு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், அப்பாவை ஏமாற்றி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்மலாம் பார்த்துருக்கோம். கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்னு போது கார்த்திக் நரேன் என்கிட்ட வந்து அப்போ சொல்லியிருந்தார். எங்கள் அப்பா சொன்னார், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லி ஒரு 2-3 கோடியில் எடுத்துடலாம்ப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னார், சரி நம்மளே எடுத்துடலாம், உன்னை யாரும் நம்பலை சின்ன பையன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமாக இருந்தது. இன்றைக்கு வரையும் நம்ம வந்து துருவங்கள் 16 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமாக தான் இவரும். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாமல் ஏமாற்றி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். தவிர அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்கோடு தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க விநாயக். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும். பேசப்படும், முக்கியமான படமாக கண்டிப்பாக பேசப்படும். அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் பேசி அருமையாக நடிச்சிருக்க இந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் வந்து தமிழில் பேச மாட்டேன்றாங்க சொல்லும்போது, தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான எமோஷ்னலான ஒரு நடிப்பை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட நடிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஜோதி சாரனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லாருமே இந்த படத்தில் பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தோன்னே சொன்னேன், என்ன ரிலீஸ் டேட் போட்டியா, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. 5ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி தான் பார்த்தேன். 5ஆம் தேதி நான் சொன்னேன், ஊடகத்துக்கு தெரியப்படுத்தவே இல்லை இந்த படம் வருதுன்னு. நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்ப்பா, அப்போ தான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பற்றி எழுதுவாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, நான் வரேன். என்னோடய நண்பர் சிவிகுமார் கண்டிப்பாக வருவார். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படங்களால் தான் அவர் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் இருக்கார். அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்மலாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். நீ வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும். நீங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அவருடைய ஃபேட்டே டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயக் சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பிஆர்ஓ கிட்ட சொல்லி ஸ்லாட்டு பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் வருது, வாரம் 6-8 படங்கள் வர ஒரு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தனித்துவத்தை இந்த படம் அந்த டைட்டிலில் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, வல்லவன் வகுத்ததடா கர்ணன் படத்தில் நம்ம கேட்ட பாடல், ஓகே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது கர்ணன், அந்த பாட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வல்லவன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனித்துவமான ஒரு படம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்ட் சினிமா, ஒரு புது தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அவங்கெல்லாம் எல்லார டீமுமே சம்பளமே கொடுக்காம, ஏன்னா அவங்க கொடுக்க முடியல, ஆனால் படைப்பில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான படமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர், டிஜிட்டலில் இது கொண்டு போகணும், சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே அளவு உங்கள் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா, ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமோ சேட்டலைட் சேனலோ மதிக்கிறதே கிடையாது. ஊடகங்கள் என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க, ஊடகங்கள் வந்து எந்தளவு ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறதே வல்லவன் வகுத்ததலை பற்றி என்ன ரைட்டப் இருக்குது, என்ன ரிவ்யூ இருக்குது, அது இருந்தால் தான் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே வரும். இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம், ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதை நல்ல முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார். அந்த படத்துக்கு நடித்த எல்லோருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட முக்கியமாக அடுத்த கட்டமாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும். அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு உங்கள் எல்லோருக்கும் ஆனஸ்ட்டாக ஓப்பனாக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய கடமை அண்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் படம் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தேன்னா பெரிய லெவலில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயக்குக்கும் அவருடைய குழுவுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்ககிட்டேருந்து படம் பார்த்த பிறகு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சப்போர்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ் பண்ணணும் உங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆட் டைமில் ஒரு 12 to 3 டைம் ஸ்லாட்டில் பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னுடைய அழைப்பு ஏற்று வந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 படம் லான்ச் பண்ணார் நம்ம தலைவர். நான் சொன்னேன், சார் கோல்டு மாதிரி வந்திருக்கீங்க தமிழ் சினிமாவுக்குன்னு, பாருங்கள் தக்கன்னு மஞ்சள் கலரோடு வந்திருக்காரு ஷர்ட்டு. தங்கராஜ் சார், உங்களுடைய முயற்சிகள் 3 படமும் வெற்றி அடையணும்.
சூதுகவும் 2, அது பிறகு வரிசையாக அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஸ்ஸா 4 அப்படின்னு இன்று நேற்று நாளை அப்படின்னு வரிசையாக படங்கள் சிவிகுமார் அவரை சேர்ந்து பண்ணுற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும். நானும் அதில் என்னால் முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்றேன். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தங்கராஜ் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் கொடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படம் வரப்போதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் ஓரளவாத மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி குறைந்தபட்ச ஆடியன்ஸாவது வந்து ஒரு படத்தை பார்த்தா தான் திரையரங்கில் அடுத்த கட்டம் அந்த படம் பிக்கப் ஆக முடியும். இன்றைக்கி நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 படம் வரும்போது குறைந்தபட்ச ஆடியன்ஸ் கூட வரமாட்டேன்றாங்க. அதனால் அடுத்த கட்டம் அந்த படத்துக்கு போர்ட் ஆஃப் மவுத்தில் எந்த ஒரு டாக்கும் வரமாட்டேங்குது. அதை வரவழைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் அடுத்த கட்டம் இந்த படம் போகும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு லாங்கான சேட் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, சிறு பட்ஜெட் படங்களை வந்து அவ்வளோ போராட்டம் இருக்குது. நான் பார்த்துட்டே இருக்கேன். எக்கச்சக்கமான பேர் படங்களை எடுத்துகிட்டு வெளியிட முடியாமல், வெளியிட்ட பிறகு ஒரு பைசா கிடைக்காம, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு அருமையான படம் ஒன்று பண்ணியிருந்தார். அவர் எங்கிட்ட வந்து நேற்று உட்காந்துட்டு 2 மாதம் கழிச்சு என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தார். சார் ₹1 கிடைக்கல சார், இந்த படத்தை எடுத்துகிட்டு என்னோடய நிலத்தை விற்று நான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருக்கோம், என்னடா இது, அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே, எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னேன். இல்லை சார், எப்படியாவது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சேட்டலைட்டில் எங்கேயாவது வியாபாரம் பண்ணி குறைந்த அமௌண்ட்டாவது கொடுங்க. நான் என் நிலம் போனால் ப்ராப்ளம் இல்லை, மதுரையை சேர்ந்தவர் அவர். என் நிலம் போனால் பிரச்சனை இல்லை சார், அட்லீஸ்ட் என்னை நம்பி வந்து ஒரு 40 லட்ச ரூபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ரிகவரி பண்ணுறதுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னும் போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்து எவ்வளோ சாதிக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருக்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச வரையும் உபயோகம் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ற இதில் நான் என்னுடைய முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை எதிர்நோக்கி, உங்களுடைய அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.